ஒருவேளை செந்தில் பாலாஜி வேற ஏதாச்சும் வேலையில இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு லேட் ஆயிருந்தா என்ன சொல்லிருப்ப? செந்தில் பாலாஜால உடனே வர முடியாதா, லோக்கல் தானேன்னு கேட்டிருப்பேன். விஜய் கேட்ட மாதிரியே அமராவதி ஆத்துப்பாலம் பக்கமே இடம் கொடுத்து அந்த இடத்துல அசம்பாவிதம் நடந்திருந்தா என்ன சொல்லுவ? திமுக இந்த இடத்தை எதுக்கு கொடுத்தாங்கன்னு கேட்பேன். சிஎம் நைட்டே கரூருக்கு போகாம இருந்திருந்தா அப்ப என்ன சொல்லிருப்ப? வெளிநாட்டுக்கெல்லாம் முதலீடு இருக்க போறீங்க, கரூருக்கு வர முடியாதா அப்படின்னு கேட்பேன். வெளிநாட்டு பயணத்திலிருந்து திரும்பி வந்த துணை முதலமைச்சர் வராம இருந்தா என்ன சொல்லிருப்ப? 40 பேர் செத்து போயிருக்காங்க, இந்த நேரத்துல இந்த ஆள் டூர் போயிருக்காரான்னு கேட்பேன். அன்பில் மகேஷ் வராம இருந்திருந்தா? திருச்சியில இருந்து கரூருக்கு வர முடியாதா அப்படின்னு கேட்பேன். ஓகே, போலீஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்து உங்க மேல ஒழுங்கான நடவடிக்கை எடுத்திருந்தா என்ன சொல்லிருப்ப? திமுக ஆட்சியோட காவல்துறை அராஜகம் ஒழிகன்னு சொல்லிருப்பேன். ஏண்டா இப்படி எந்த விதிக்கும் கட்டுப்படாம ஆட்டம் போடுறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு அனுமதியே கொடுக்காம இருந்திருந்தா என்னடா சொல்லிருப்ப? சிம்பிள், ஸ்டாலின் எங்களை பார்த்து பயந்துட்டாருன்னு சொல்லிருப்பேன். அட பாவீங்களா, அப்ப கடைசி வரைக்கும் ஏன் விஜய் 6 மணி நேரம் காக்க வச்சாருன்னு கேட்க மாட்டீங்க? 8:45க்கு நாமக்கல்ல பேசுறேன்னு சொல்லிட்டு 8:50க்கு தான் சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளம்பியிருக்கான். அத பத்தி யாரும் பேச மாட்டீங்க. இத்தனை பேர் செத்து போனதுக்கு அப்புறமா ஏன் என்னன்னே கேட்காம சென்னையில வீட்டுக்கு போய் அறிக்கை விட்டுட்டு இருக்கான் ஒருத்தன். அவனெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்களேடா. ஆனா ஒண்ணுடா, விஜயை விட விஜய் ரசிக குஞ்சிங்களான உங்ககிட்ட பேசாம தவிர்த்துட்டு போறது எவ்வளவோ நல்லதுடா. தற்கொலை